அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த ஆடியோ வகுப்பு வந்து என்னோட 21வது வகுப்புக்கான ஆடியோ பதிவு. நம்ம வந்து கடந்த வகுப்புகளில் வந்து இப்போ அல்லாவின் பெயர்களை, பண்பு பெயர்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு அல்லாங்கிற பெயரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரப்புங்கிற பெயரை பற்றி பார்த்தோம். கடைசி வகுப்பில் நம்ம ரஸாக்கு, ராசிக்கு இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ராசிக்குக்கும் ரஸாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா, ராசிக்குங்கிறவன் உணவளிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வருது. ஆனால் ரஸாக்குங்கிறவன் நம்மளுக்கு தேவையானதை அனைத்தையும் வழங்குபவன், பயனுள்ளவற்றை வழங்குபவன், இப்படி நம்மளுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவன் ரஸாக்கு, தொடர்ந்து வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இந்த ரஸாக்குக்கு வருது. இதுதான் இந்த ராசிக்கும் ரஸாக்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம பார்த்தோன்னா, நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதே இல்லை. நம்ம எந்த ஒரு செயலை வந்து செஞ்சாலுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு இது வந்து அல்லாஹ்வால் தான் நடக்குது நம்மளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு அரிசி உலையில் கொதிக்குது அப்படின்னா, அந்த அரிசி ஊறி உப்பி அது சாதமாக மாறுறதுக்கு அதில் உள்ள ப்ராசஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து அல்லாஹ்வால் தான் நடக்குது. இதே வந்து நம்ம ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டோன்னா அது உப்பி வருமா? வராது. நம்மளுடைய பங்கு வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணது, அரிசியை போட்டது மட்டும்தான். அது உப்பி ஊறி நல்லா சாதமாக மாறுறதுக்கு அல்லாஹ்வுடைய பங்கு தான் அங்கே வந்து இருக்குது. இந்த பண்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு செயலுக்குமே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நம்ம வாழ்க்கை வந்து மேம்படும், நம்மளுக்கு எல்லாமே இலகுவாக அமையும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம அமல்களை கொண்டு நம்ம யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இருந்தால் தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அவன் வந்து தன்னோட கருணை அருளால் நம்மளை எல்லாத்தையும் போற்றி கொண்டால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம நினைப்போம் நம்ம தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, நம்ம தான் எல்லாமே செஞ்சிடும். ஆனால் அதை வச்சு நம்ம ஒருபோதும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அவனுடைய கருணை பார்வை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இதில் முக்கியமாக பார்த்தோன்னா, இப்போ மரணம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? பல காரணங்களை சொல்கிறோம். இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் மரணிச்சிட்டாங்க, டாக்டர் வரல, சரியான நேரத்தில் மருந்து தரல, ட்ரீட்மெண்ட் பார்க்கல, அதனால் மரணிச்சிட்டாங்க, கீழே விழுந்து மரணிச்சிட்டாங்க, இப்படி பல காரணங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் மரணங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், நம்முடைய விதியில் அல்லாஹ் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு மரணம் எப்போ அப்படிங்கிறத விதியில் வச்சுருக்கான். அதுபடி தான் அது நடக்குது. ஆனால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சீக்கிரமாக போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சுக்களை வந்து மரண வீட்டுக்கள்லாம் பேசுகிறோம். இந்த மாதிரி செஞ்சுருந்தா காப்பாற்றிருக்கலாம், இந்த இடத்துக்கு அவங்க போகாமல் இருந்தால் தப்பிச்சிருக்கலாம், ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருக்கோம், அப்படியெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கோம். அதெல்லாம் வந்து திருக்குமறையில் 3வது அத்தியாயம் 156வது வசனத்தில் சொல்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல் லஸீன ஆமனு லா தகூனு கல்லதீன கஃபரு வகாலு லிஇஹ்வானிஹிம் இதா தரபு ஃபில் அர்தி அவ் கானு உர்ரன் அவ் லவ் கானு இந்தனா மமாத்து வமா குத்திலு லியஜ்அலல்லாஹு தாலிக ஹஸ்ரத்தன் ஃபீ குலூபிஹிம் வல்லாஹு யுமித்து வல்லாஹு பிமா தாமலூன பசீர். நம்பிக்கை கொண்டோரே, பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என கூறிய ஏக இறைவனை மறுத்தோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்களின் உள்ளங்களில் கவலை ஏற்படுத்தவே அல்லாஹ் இதை செய்தான். அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த கிராமவாசிகள் அப்போ வந்து சொன்னாங்கள்ல அந்த காலத்தில் போருக்கு போகாமல் இருந்திருந்தா நம்ம சகோதரன் வந்து நம்ம கூட இருந்திருப்பான், இறந்திருக்க மாட்டான், கொல்லப்பட்டிருக்க மாட்டான், அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, எங்கே நம்ம இருந்தாலும் இரும்பு கோட்டைகளில் நம்ம இருந்தாலும் வந்துமே நம்மளை வந்து மரணம் வந்தடைந்தே தீரும். நம்மளுக்குன்னு என விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம மரணம் வரும், நம்ம வந்து இறந்து தான் போவோம், இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இறைவனை மருத்துவர் போல் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இந்த மரணம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு துன்பம், இன்பம், எந்த ஒரு கவலை, துக்கம் எது வந்தாலுமே சரி, எல்லாமே நம்ம வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தான் இது நம்மளுக்கு நடந்தது, அல்லாஹ் விதித்தபடி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ வந்து நம்பிகிட்டே இருக்கோமோ நம்ம வாழ்க்கை வந்து அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரசுல்லா காலத்தில் வந்து ரசுல்லா வந்து அந்த அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஏதாவது நல்லது நடந்தால் இது அல்லாஹ்வால் நடந்தது, அதே ஏதாவது தீங்கு நடந்துச்சுன்னா முகமதே இது ஒரு நாள் தான் வந்துச்சு, நீ செஞ்சனால தான் இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து அது திருமறை குர்ஆனில் வந்து 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஐன மா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்த வலா குந்தும் ஃபீ புரூஜிம் முத்தசையிதத்தின் இன் துசிபுத்தும் ஹசனத்தும் யகூலு ஹாதிஇ மின் இந்தில்லாஹி இன் துசிபுஹும் சையத்தும் யகூலு ஹாதிஇ மின் இந்திக குல்லும் மின் இந்தில்லாஹி ஃபமாலி ஹவுலாஇல் ஹவுமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீசன். நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை அடையும், உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று கூறுகின்றனர், அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் இது உம்மால் தான் ஏற்பட்டது என்று கூறுகின்றனர், அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்தே என்று முகமதே கூறுவியாக. இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது, எந்த செய்தியையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதான் எது நல்லது நடந்தாலும் இது வந்து அல்லாஹ்னால நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஏதாவது தீங்கு கெட்டது நடந்தால் முகமது இது உம்மால தான் வந்துச்சு, நீ இப்படி செய்யாமல் இருந்திருந்தா, போருக்கு கூப்பிட்டு போனப்போ அப்படி தானே சொன்னாங்க அந்த சமுதாய மக்கள், இந்த முகமது தான் வந்து சும்மா இருந்தவங்கள போருக்கு கூப்பிட்டு போய் இப்படி இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த செயல், எந்த நல்லது கெட்டது துன்பம் இன்பம் அப்படி எது நடந்தாலுமே எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம நம்பிகிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தோன்னா, எது நடந்தாலுமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தான். நம்ம இப்போ ஃபஜருக்கு எந்திரிச்சிட்டோம், 2 ரக்காத் படித்தோம், இதுவும் அல்லாஹ்வால் தான் நடந்தது. நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருந்தோம், தர்மம் செஞ்சோம், எது செஞ்சாலுமே இதுவும் அல்லாஹ்வால் தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நம்ம பிள்ளைனா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பற்றி நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பிணைப்பை ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கும் காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து உதாரணமாக இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம், இப்போ ஒரு கணவன் மனைவியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கணவருக்கு முடியலைன்னா மனைவி அவங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு விட்றாங்க, எல்லாமே செஞ்சாங்கன்னா அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் வரும். இதே ஒரு மனைவிக்கு முடியலைன்னா கணவன் வந்து இது பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்கள பார்த்து பராமரித்து அவங்களுக்கு அனைத்தையும் செஞ்சாங்கன்னா அவங்க மேலே இது வந்து நம்ம நினைக்கிறோம் இதனால தான் அவங்களுக்குள்ளார பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தன்னுடைய திருமறையில் வந்து பிணைப்பை வந்து நான் தான் ஏற்படுத்துகிறேன், ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க மீது பாசத்தை வந்து நான் தான் ஏற்படுத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து 8வது அத்தியாயம் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
أعوذ بالله من الشيطان الرجيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. அவர்களின் உள்ளங்களிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான். பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களிடையே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது. மாறாக அல்லாவே பிணைப்பை ஏற்படுத்தினான். அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், ஒருத்தவங்கள மீது நம்ம பாசம் வைக்கிறோம், நம்ம இப்படி செஞ்சனால தான் அவங்க நம்ம மேலே பாசம் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், உள்ளங்களிடையே பிணைப்பை நான் தான் ஏற்படுத்தினேன். நீங்கள் பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே செலவு பண்ணாலுமே ஒருத்தவங்களுடைய உள்ளங்களில் உங்களால் பிணைப்பை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில். இப்படி நம்ம அற்பமாக கருதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே அல்லாஹ் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுக்கு உதாரணமாக பார்த்தோன்னா, ஒரு கணவன் மனைவி. இப்போ ஒரு மனைவி கல்யாணம் முடித்து அடுத்த நாளே கணவனுடைய ஒன்றோடு ஒன்று இணைந்துருதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி அல்லாஹ் எல்லாமே நம்ம அற்பமாக நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அவன் தான் எல்லாத்தையுமே நம்ம செய்யக்கூடியவனாக இருக்கான். இப்போ ரசூல்லா ஒரு திக்ரை கற்றுக்கிறாங்க, வலாஹுலா வலாஹுவத்தை இல்லா பில்லா. எது நல்லது நடந்தாலும் எந்த தீமையை இது தடுக்கப்பட்டாலும் எல்லாமே அல்லாவுடைய நாட்டத்தால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு திக்ரை ரசூல்லா கற்றுத்தராங்க. இது ஒரு நன்மை. ஒரு வண்டியில் நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ ஏதோ வண்டி இதாக போகுதுன்னா நம்ம குதிக்கிறோன்னா அது நம்மளாக குதிக்கிறது அல்லாவுடைய நாட்டத்தால் தான் நம்ம அது அதுக்கு நம்ம வலாஹுல வலாஹுவத்தை எந்த நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்துலேருந்து வருது. ஒரு ஃபஜருக்கு எந்திரிச்சு நம்ம 2 ரக்கா தொழுதுட்டோன்னா நம்ம எந்திரிக்கலை, அல்லாவுடைய நாட்டத்தால் அல்லாஹ் நம்மளை எழுப்பி தொழ வச்சான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இந்த இடத்துல இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அல்லாவால் தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டே இருந்தால் நம்ம மனசு பண்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு எந்த துன்பம் இன்பம் எது ஏற்படுத்தாலுமே வலாஹுலா வலாஹுவத்தை இல்லை, அல்லாஹ் உன்னுடைய நாட்டத்தால் தான் இது நடந்தது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ நினைவு படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோன்னா, திருமீதியில் 2516வது ஒரு ஹதீஸ் பார்க்குறோம். அந்த ஹதீஸை பற்றி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு நான் சில சொற்களை கற்றுத்தருகிறேன். அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ்வை கண்முன்னே பெற்றுக்கொள்வாய். நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள். மேலும் நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. அறிந்து கொள், அனைவரும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் உமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து உமக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒரு தீமையையும் அவர்களால் செய்ய முடியாது. எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன அப்படின்னு இந்த திருமியில் இந்த ஹதீஸ் வருது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எந்த தேவையாக இருந்தாலுமே நம்ம அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும், மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இந்த உலகமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சாலும் அல்லாஹ் நாடினா மட்டும்தான் அதை அவங்களால செய்ய முடியும். இந்த உலகமே சேர்ந்து தடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு தீங்கு வரப்போகுதுன்னா அதை தடுக்க முடியாது அவங்களால. அல்லாஹ் நாடினால் தவிர அவங்களால அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம ஒவ்வொன்றுமே அல்லாஹ் தான் நம்மளுக்கு செய்கிறான், அல்லாஹ்கிட்ட தான் நம்ம அனைத்தையும் கேட்டு அல்லாஹ்வால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு கண் முன்னாடி கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஹதீஸுக்குமே ஒத்த மாதிரி குரானில் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 10வது அத்தியாயம் 107வது வசனம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஇம் யம்ஷஷ்கல்லாஹு பிதுர்ரி ஃபலா காசிஃப லஹு இல்லா ஹுவ வ இன் யுரிதுக பிஹைரின் ஃபலா ராத்த லிஃபஸ்லிஹி வ யுஸீபு பிஹி மை யஷாஹு மின் இபாதிஹி வ ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை.
உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். இந்த ஹதீஸ்லேயுமே இந்த குரான் வசனத்துலேயுமே அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஒரு தீங்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அல்லாஹ் நாடினா தவிர அதை யாராலையுமே அந்த தீங்குலேருந்து உன்னைய காப்பாற்ற முடியாது. அதே போல் உனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நன்மை வரணும் அப்படின்னு இருந்தாலுமே அல்லாஹ் நாடினா தவிர அந்த நன்மை நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த குரான் வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடக்கிறது, எந்திக்கிறது, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இது அல்லாவால் நடந்தது, இது அல்லாவுடைய உதவியால் தான் நம்மளுக்கு கிடைச்சது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளார அப்பப்போது நம்ம நினச்சிட்டே இருக்கணும். நபிமார்களுடைய வரலாறுலையுமே பார்க்கலாம். குழந்தை பிறந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. முகமது நபி மக்கா வெற்றியப்போ இது என்னால் நடக்கலை, அல்லாஹ் தான் இதை நம்மளுக்கு வெற்றி தந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க படையை திரட்டிட்டு போய் போரிட்டு வென்றாங்க. இருந்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்க, இது நம்மளால் வெற்றி கிடைக்கல, இது அல்லாவுடைய நாட்டத்தால் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குரான்லேயுமே எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே பார்த்தா அதோட பின்னணியில் இந்த அல்லாவுடைய நாட்டத்தால் தான் இது நடந்தது, அல்லாஹ் தான் இதை நடக்க வச்சான் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். அதையே நம்ம நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம இது அல்லாவுடைய நாட்டத்தால் நடந்தது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசில் நம்ம பதிய வைக்கணும். பதிய வச்சாதான் நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்குது. வாழ்க்கை நல்ல சீராக குரானிய வாழ்வியல் மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸில், இந்த குரான் வசனத்துலேருந்து. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சமயங்கள்லையுமே நம்ம அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வச்சவங்களாக தான் நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸில், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எப்போவுமே அல்லாஹ் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையை வைக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு தருவான், நல்லது செய்வான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம நினச்சாதான் அல்லாஹ்வும் செய்வான், தருவான். நம்ம இது எப்படி அல்லாஹ் நம்மளுக்கு தரப்போகிறான், இதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நினச்சா அல்லாஹ்வும் செய்ய மாட்டான். அதனால் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி அல்லாஹ் மேலே நல்ல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு கட்டாயமாக இதை செஞ்சு தருவான், அல்லாஹ் இதை செய்யலைன்னா நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சான் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தை நம்ம அல்லாஹ் மேலே வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் இருக்குது. ஆனால் அவங்க பெற்றெடுத்த பிள்ளை தான் அவங்க ஒன்று அவங்க டிசைன் பண்ணலை. அல்லாஹ் தான் அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையுமே, அந்த மூக்கு எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், அது எல்லாமே டிசைனிங் அத்தாரிட்டி எல்லாமே அல்லாஹ் தான் படைத்தான். ஆனாலும் நம்மளுடைய பங்கு ஒரு சிறு பங்கு இருக்கனால அல்லாஹ் நம்மளை சேர்த்துட்டு நம்ம குழந்தைய நம்ம எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறோம். அது ஆனால் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நம்மள மேலே எவ்வளோ பாசம் இருக்கும். அப்போ நம்மளை பார்த்து நம்மளை படைச்சிருக்கான். அவன் நம்மளுக்கு நல்லது தான் செய்வான். அவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லதை தான் அதில் செய்வான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை நம்ம அவன் மேலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இப்ராஹிம் நபி 15வது அத்தியாயம் 53, 54, 55வது வசனத்தில் பார்ப்போம். அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பிச்சி வச்சு இப்ராஹிம் நபிக்கு ஒரு குழந்தைய பற்றி நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறான். அப்போது இப்ராஹிம் நபி அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அவங்களோட தோற்றத்தை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் குழந்தைய தரப்போகிறான், அந்த நற்செய்தி சொல்கிறதுக்கு தான் எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் முதுமையில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க பதில் உண்மையின் அடிப்படையிலே நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம். அல்லாஹ் இதோ சொன்னால் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையில் வந்தவர்களாக ஆகிவிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி கேட்கல,
நான் எப்படி நான் எனக்கு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதில் சொல்கிறாரு. ஆகவே வந்து நம்ம வந்து அல்லாஹ் மேலே எப்போவுமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். அவன் நம்மளுக்கு எது செஞ்சாலுமே நல்லது செய்வான், தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இறுதியாக பார்த்தோன்னா 2 விஷயத்த வந்து நம்ம எது நடந்தாலுமே எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தான் நடந்தது அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். 2வது பார்த்தோன்னா அல்லாஹ் மீது எப்போவுமே நல்லெண்ணம் கொண்டவர்களாக தான் நம்ம இருக்கணும். இந்த நல்லெண்ணம் இல்லாமல் வந்து நம்ம மரணிச்சக்கூடாது அப்படிங்கிற அந்த இதையும் வந்து நம்ம இந்த 2 விஷயங்களை இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். இத்துடன் என்னுடைய முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.